ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி தானே நீங்களும் வைபாக டான்ஸ் ஸ்டாடிஸ் வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் அந்த வைப் இன்னும் அடங்கலைங்க, இன்னும் அடங்கலை. அப்பா என்ன மாதிரியான வின்னு நான் நினச்சி பார்க்கல. இப்படி ஒரு வின் இந்தியா அணி பண்ணுன்னு. 4th டே 3rd செஷன் அப்போது இங்கிலாந்து அணிக்கு தேவை வெறும் 56 ரன்னு. கையில் 6 விக்கெட் இருக்குது. ஜோ ரூட் இருக்கார், பெத்தல் இருக்கார், ஜேமி ஸ்மித் இருக்காங்க. ஈஸியாக இங்கிலாந்து அணி ஜெயிச்சிரும் அப்படின்னு பார்க்கும்போது பெத்தலை பிரசித் கிருஷ்ணா ஒரு போல்ட் எடுப்பார். அவர் தவறாமல் சுற்றி அவுட் ஆனாருங்க. அங்கே ஆரம்பிச்சதுங்க, பெத்தல் விக்கெட்டில் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஜோ ரூட் அவுட்டு. அப்புறம் கதை மாறிச்சுங்க. 5th டேக்குள்ளே வந்தோம். முதல்ல 2 4 அடித்தா, அப்புறம் ஓவர்டன். நெக்ஸ்ட்டு சிராஜ் வந்தார், விக்கெட் எடுத்தார். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ரெஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி என்னன்னு. அப்சல்யூட் சினிமா பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஆட்கின்சன் அந்த போல்டு, சுராஜ் போட ஆட்கின்சன் போல்டாக அப்படியே லார்ட்ஸுக்கு அந்த மெமரிஸ்க்கு கூட்டு போச்சு எனக்கு. அப்படியே லார்ட்ஸில் சிராஜ் வைப்பார், பின்னாடி போகும் இல்லையா, அங்கே அப்படியே சோர்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். அப்படியே இங்கே 5th டெஸ்ட்க்கு வந்தீங்கன்னா கேட்ச் விடும்போது அப்படியே ஒரு சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருப்பார். ஐயோ போச்சேடா, மெயின் கேட்ச் விட்டோமே அப்படின்னு. அதெல்லாம் சேர்த்து வச்சு 5 விக்கெட் ஆள், அந்த போல்டு எல்லாம் அப்படியே மேஸ் காட்டினா இருப்பா சிராஜ். தி மேனுக்கு ஒரு சல்யூட்டுங்க. ஏன்னா 5 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு மனுஷன். கிட்டத்தட்ட 155.3 ஓவர் போட்டிருக்காரு. அது சேர்த்தோம்னா 47 ஐபிஎல் மேட்ச் விளாட்ற மாதிரி. இதெல்லாம் சேர்த்து ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு மேட்சுமே 140+ போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஃபாஸ்ட் பவுலராக அதுவும் வேறு லெவலில் பண்ணிட்டார் சிராஜ். அவர் டெடிக்கேஷனுக்கான வெற்றி தான் இது. 2-2 லெவல் பண்ணியிருக்கோம். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இங்கிலாண்டில் போயிட்டு 2-2 ட்ரா பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க. அதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். கௌதம் கம்பீரால் இது ஒரு பெரிய ட்ரா மேட்ச் தான்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு வேலையும் கௌதம் கம்பீரை வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. அவர் ரூட்டை போக விடுங்க. அவர் வாட் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. கில் ஆஸ் எ கேப்டனாக வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் 2-2 ட்ராப் பண்ணியிருக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு பெரிய பாராட்டுகள் தெரிவித்து தான் ஆகணும் கில்க்கும். இப்போது இந்த டெஸ்ட் மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. 5 மேட்சுமே வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. 25 நாள் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக போச்சுங்க. இதுக்கு மேலே டெஸ்ட் கிரிக்கெட் இல்லை, இந்தியா மேட்ச் இல்லை, மற்ற எந்த மேட்சுமே இப்போதைக்கு இல்லை. அதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்குமே எங்கடா மேட்ச் பார்த்துட்டே இருந்தால் இப்போ திடீர்னு மேட்ச் இல்லைன்னு தோணும். சரி விடுங்க, வரதானே போகுது, எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் என்ன ரேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு 5th டெஸ்ட், இந்த 5 மேட்சுமே எப்படி ஃபீல் ஆனிச்சுன்றதை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெற்றி வந்து நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியான்றதை சொல்கிறதுக்காக ஒரு வெற்றி தான்ன்றது எனக்கு சந்தேகம் இல்லை.